சொல்லி பார்த்தாச்சு, அவன் கேட்கிற மாதிரி தெரியல. திரும்ப திரும்ப என்கிட்டே வந்து எங்களை சேர்த்து வைங்கிட்டு போங்க. அதான் அதான் அவனை அடிச்சு நான். ஒரு நிமிஷம், கழுத்துல தாலி கட்டின அதிகாரத்துல நான் சொல்லலைங்க. நீ எனக்கு பார்த்து பார்த்து செய்யற உதவியெல்லாம் உங்களுக்கு என் மேல ஆசை இருக்குன்னு நினைச்சல நான் பேசல. இதனால அப்படி நடந்துக்கவே இல்லைங்க. அப்புறம் எதுக்கு அவனை அடிச்ச? நான் உங்களை நேசிக்கிறேங்க. இன்னைக்கு நேத்து இல்லைங்க, எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து உங்க மேல எனக்கு ஆசை இருக்குங்க. என் வாழ்க்கையில நான் வேணும்னு ஆசைப்பட்ட ஒரே ஒரு விஷயம் நீங்க மட்டும்தாங்க. என் மாமி பொண்ணுங்க நீங்க. பெத்த தாப்புனுக்கு அப்புறமா முறைமாமனு தாங்க அந்த பொண்ணு மேல உரிமை இருக்கும். எனக்கு உரிமையான பொண்ணுங்க நீங்க. ஆவோட சட்டையோட நீங்க பள்ளிக்கூடத்துல படிச்ச காலத்துல இருந்து நான் உங்க மேல பைத்தியமா இருந்தேங்க. இந்த தினேஷ் மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி உங்க பின்னாடி சுத்தின 1000 பேர் என்கிட்ட அடி வச்சிருக்காங்க. அவங்கள யாருமே உங்களுக்கு தெரியாது. ஒத்தையா தள்ளி நின்று நான் உங்களை லவ் பண்ணிருக்கேன். அப்படியே அழுகையா வரும். எத்தனை ராத்திரி உங்களை மனசுல நினைச்சிட்டு நான் அழுதுருக்கேன் தெரியுமா? நான் வாழ்க்கையில அழவே மாட்டேங்க. ஆனா உங்க முகத்தை நினைச்சா போதும், சந்தோஷமும் துக்கமும் சேர்ந்தாப்புல வந்து என் தொண்டையை அடைக்கும். அப்படியே என் கண்ணுல தண்ணி ஊத்து. நீங்க எனக்கு கிடைப்பீங்கன்றலாம் நான் கனவு கூட நினைச்சது இல்லைங்க. உங்க கூட இப்படி சேதாப்புல குடும்பம் நடந்ததுக்கு அப்புறம் அவன் வந்து எனக்கு வேறும் சொன்னான். என்ன கருத்தா? நீ தானே போன்னு சொன்ன, சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னது நீ தானே? ஆமா, அத அப்ப சொன்னீங்க. அதுக்கு அதே தான் அர்த்தமா? இங்க பாருங்க, சத்தியமா சொல்றேங்க, உங்களை என் மனசுக்குள்ள நான் எப்படி வச்சிருக்கேன் தெரியுமா? அப்பா, அம்மா, அண்ணன், அத்தை, தங்கச்சி, அம்முட்டி பேத்த விட உங்களை நான் அவ்வளவு நேசிக்கிறேங்க. இப்பயே நீ செத்து போன்னு சொல்லுங்க, இந்த நிமிஷம் எனக்கு அடுத்த வெட்டி செத்து போயிடுறேன். தயவு செய்து விட்டுட்டு போன்னு மட்டும் சொல்லாதீங்க, அது என்னால முடியாதுங்க. குருட்டு பேலு கண்ணை கொடுத்துட்டு இதாண்ட மலை, இதே அருவி, இதே மானு, இதே மயிலுன்னு காமிச்சிட்டு அம்முடி சந்தோஷத்தை அந்த கண்ணை பார்க்க வச்சுட்டு திரும்பவும் கண்ணை பிடிங்கிட்டு போனா எப்படி? அதுக்கு பார்க்காம ஆயுசுக்கு இருந்துக்கலாம்ல. ஆனா பார்த்துட்டு அதெல்லாம் எல்லாம் மறந்துடுன்னு சொன்னா அது எப்படிங்க முடியும்?